காவல் விசாரணையில் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட மடப்புரம் இளைஞர் அஜித்குமாரின் தாய் மற்றும் தம்பியிடம் நீதிபதி விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் இணைகிறார். பாபு சரவணன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே உள்ள மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் கடந்த 27ஆம் தேதி அங்கு காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற இளைஞர் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி மற்றும் நிகிதா ஆகியோர் கொடுத்த புகாரின் பேரில் 10 சவரன் நகை காணவில்லை என்று கொடுத்த புகாரின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் அவர்களை விசாரணை என்று அழைத்து சென்ற பொழுது விசாரணையில் அவர்கள் மரணமடைந்தனர். இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவின் பேரில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் 2ஆம் நாள் விசாரணை இன்று மேற்கொண்டு வருகிறார். இதில் முக்கிய அம்சமாக சிவகங்கை திருப்போணம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில தற்போது உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் மாலதி மற்றும் தம்பி நவீன்குமார் ஆகியோரிடம் இப்பொழுது நீதிபதி விசாரணையை துவங்கியுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.